எல்லோருக்கும் வணக்கம். இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல்க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் கிட்டத்தட்ட 26,350 இருந்து அகைன் லாஸ்ட் ஒரு 2 டேஸ்ல டெக் ஸ்டாக்ஸ்னுடைய ஃபால் தான் மார்க்கெட்ட ஒரு ட்ரெக் பண்ணுது. இந்த அளவுக்கு ட்ரெக் பண்ணியிருக்குது. டெக் ஸ்டாக்ஸ் ஏன் ஃபால் ஆயிருக்கு? எதனால இந்த அளவுக்கு குளோபல் லெவல்ல ஒரு செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு? இத பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணலாம். இந்த வீடியோல குயிக்கா டெக்னிக்கல் வியூஸ் மார்க்கெட் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? அதனுடைய ட்ரெண்ட் என்ன? சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் என்ன? அப்படின்றத குயிக்கா ட்ரெண்ட் அப்டேட் பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸ் இட். டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல ட்ரேட் ஆகுது. ஓகே. இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல ட்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த கப் அண்ட் ஹேண்டில்லே இந்த ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் இந்த டாப்ல கிட்டத்தட்ட ட்ரிபிள் டாப் எடுத்திருக்கு. 3 முறை மார்க்கெட் 26,300ங்கிற ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ட்ரேட் ஆவுது. அதே நேரம் பாட்டம்ல பாருங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குதா? ஸோ ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்குள்ள தான் இப்ப ரைட் நவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாட்டம்ல ட்ரேட் ஆகும்போது இந்த ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அதே நேரம் டாப்ல 26,300ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்போ ஒரு ஒரு பெரிய கேப் அப்க்கு அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மார்க்கெட் இந்த ட்ரெண்டுக்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவ் தான். சி ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு மேல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ் தான். பட் மார்க்கெட் இப்போ கேப் அப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ பாசிட்டிவ். ஏன்னா இங்க இருந்து பாசிட்டிவா இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல தான் நகர்ந்திருக்கு. ஓகே. சோ எப்போ இங்க பிரேக் அவுட் ஆச்சோ, பிரேக் அவுட் ஆயிட்டு ஷார்ப்பா மார்க்கெட் கீழ ஃபால் ஆயிருக்கு. சோ இந்த ட்ரெண்டுக்கு பிலோல ட்ரேட் ஆகுற வரைக்குமே மார்க்கெட் அண்டர் தி செல் ஆஃப் தான். சரி. இப்போ மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப்க்கு அப்புறம் இந்த பிலோல ட்ரேட் ஆவுது. ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த ப்ரீவியஸா இருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட். இதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் கேப் ஃபில்லிங்காவும், சப்போர்ட்டாவும் எடுத்து அப் சைட்ல ரைஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது 25,450, 25,400ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ ஹியர் ஆஃப்டர் நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ஃபால் ஆகும்போது 25,450ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட் தான். இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா மார்க்கெட் ட்ரேட் ஆனா கூட 25,400, 25,450ங்கிறது ஒரு குரூஷியலா செட் பேக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல மார்க்கெட் ரீபவுண்ட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க பேங்க் நிஃப்டி எடுத்து பாருங்க. பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்ல ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்ட் உடைய சப்போர்ட்ல கிட்டத்தட்ட 3 டேஸ் இதுக்கு மேல ட்ரேட் ஆகுதா? ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே. சோ பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 டேஸா இதுக்கு மேல இந்த ட்ரெண்டுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது பாருங்க. சோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு அர்த்தம். பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் எடுக்குது. அதே நேரம் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் இந்த கேப் ஃபில்லிங் இருக்கக்கூடிய இடத்துல ட்ரேட் ஆவுது. 25,450ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். சேம் இதே மாரி சென்செக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும், ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க சார்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இந்த இடத்துல இதே மாரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. 82,600, 82,700ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இதே ரெசிஸ்டன்ஸ் தான் இப்ப ரீசென்ட்டா ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் கீழ ஃபால் ஆயிருக்கு. அகைன் ஒரு பிரேக் அவுட் இந்த ட்ரெண்ட தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. சோ இதே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட்டா மாறும். ஓகே. ட்ரெண்ட் லைன் உடைய பிரேக் அவுட்டும் சப்போர்ட்டா மாறும். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டா மாறும். அப்படி பார்க்கும்போது 82,700ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா சென்செக்ஸ்க்கு ட்ரேட் ஆகும்.
நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து நம்ம பார்க்கும்போது, க்ரூட் ஆயில் ஓவரால் இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி டச் பண்ணும்போது, மார்க்கெட் வந்து கிளியர்லி பவுன்ஸ் பேக் ஆகுது. நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்தோம்? இந்த ட்ரெண்டுக்கு ஈக்குவலா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது, அப் சைட்ல 5,900 வரைக்கும் ரைஸ் ஆகுங்கிறத தான் பார்த்தோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கா? இது கரெக்ட்டா இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆயிருக்கா? ஸோ ஓவரால் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் சைட்வேஸ் மார்க்கெட்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸ்டில் நவ் இதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போது 5,600 5,650ங்கிறது நமக்கு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். ஓவரால் மார்க்கெட் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து வித்தின் இந்த ஜோன்குள்ள தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஓவரால் ட்ரெண்ட் என்ன இதுல ட்ரேட் ஆகுது. ஓகே. 2வது என்ன மாரியான ஸ்ட்ரக்சர்ல வந்து ட்ரேட் ஆகுது. ஃபைன். இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. இதனுடைய சப்போர்ட் வந்து 5,650. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இருந்தது. இன்கேஸ் கீழ ஃபால் ஆனா கூட அகைன் பை சைட்லயே வந்து இருக்கலாம். ஃபைன். ஓவரால் மார்க்கெட் உடைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் ஒன்லி எஜுகேஷனல் பர்ப்பஸ். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பிப்ரவரி 16th இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.